கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் இன்று அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு செய்ய உள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பொன்னுசாமியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பொன்னுசாமி, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தேசிய தொல்குடி தினமான இன்று நடைபெறும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு அமைச்சர் மதிவேந்தன் கல்வராயன் மலைக்கு வருகை தர உள்ளார். நலத்திட்ட உதவிகள், மரம் நடும் விழா, மருத்துவ முகாம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தொல்குடி நாளாக இன்று கொண்டாடப்படும் தமிழக அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் வகையில் இன்று கல்வராயன் மலையில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு அமைச்சர் மதிவேந்தன், அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர், கல்வராயன் மலையில் நடைபெறும் வெள்ளிமலை மற்றும் கரியாலூர் பகுதிக்கு வருகை தர உள்ளார். அப்பொழுது அவர் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் ஆய்வு நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாமல் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு ஆய்வு செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிய வருகிறது. நாடு முழுவதும் உள்ள 328 பழங்குடியினர் பள்ளிகளில் பயிலும் சுமார் 24,000 மாணவர்களுக்கு ஒரு மரக்கன்று வீதம் அந்தந்த பள்ளி வளாகங்களில் இன்று மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை, கரியாலூர், வெள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த மரக்கன்றுகள் நடப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் வேளாண் உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்படுகிறது. தேசிய தொல்குடி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகளில் தொல்குடி பள்ளி விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட உள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி பொன்னுசாமி.